வணக்கம். இதற்கு முன்பு பார்த்தீங்கன்னா, நம்ம சேனல்ல நெறைய முறை மோடி அவர்களுடைய இந்த எலக்ஷன் எப்படி இருக்கும்? இந்த நடந்து முடிந்த 2024 எலக்ஷன்ல எப்படி பெர்ஃபார்ம் பண்ணுவாரு? அண்ட் அவருக்கு பார்த்தீங்கன்னா, ஓட்டு சதவீதம் அந்த மாரி நெறைய விஷயங்கள் நம்ம சேனல்ல பேசி வச்சிருந்தோம். அண்ட் அதற்கு ஏத்த மாதிரியே பார்த்தீங்கன்னா, நம்மளுடைய சேனல்ல பிரெடிக்ஷன்ஸ் குடுத்திருந்தது போல, இந்த வாட்டி மோடி ஜெயித்து விட்டார். அண்ட் ஜெயிச்ச பிறகு பார்த்தீங்க அப்படின்னா, நெறைய நபர்கள், நெறைய கட்சிக்காரர்கள் எல்லாமே இந்த பிரச்சனையினால மோடி ஆட்சி நிக்காது. அண்ட் இன்னும் 1 மாசம் தான், இல்ல 2 மாசம் தான், அண்ட் இன்னும் கொஞ்ச நாட்கள் தான். அந்த மாரி நெறைய விஷயங்கள் இன்டர்நெட்ல பரவிக்கொண்டே இருக்கிறார்கள். அண்ட் இந்த தருணத்தை எடுத்துக்கொண்டு நம்ம மோடி ஸ்வேர் இன் பண்ண செரிமனியோடைய டைமிங்கை வச்சு வரப்போற 5 ஆண்டுகள் எப்படி இருக்க போகுது அப்படின்னு தான் நம்ம இந்த வீடியோல பார்க்க போகிறோம். இதே மாதிரி நம்ம டொனால்ட் ட்ரம்ப் மற்றும் ரிஷி சுனக் அவர்களுக்கு அந்த ஸ்வேரிங் இன் செரிமனி வச்சு அவர்களுடைய வரும் ஆட்சி எப்படி இருக்குன்றதை பேசியிருந்தோம். அதை போலவே இன்று நம்ம நரேந்திர மோடி அவர்களுக்கு வரும் 5 ஆண்டுகள் எப்படி இருக்க போகுதுன்றதை நம்ம பார்க்க போறோம். மோடி அவர்கள் பார்த்தீங்க அப்படின்னா ஜூன் 9ஆம் தேதி 2024 சாயங்காலம் 7:27 மணிக்கு நியூ டெல்லியில் ஸ்வேரிங் இன் பண்ணியிருக்காரு. அவர் பண்ண அந்த டைமோடைய ஹாரோஸ்கோப்பை எடுத்து பார்த்தீங்கன்னா மிகவும் ஒரு அற்புதமான ஹாரோஸ்கோப் அப்படின்னு சொல்லலாம். ஒரு முகூர்த்தம் எப்படி வைக்கணும் அப்படின்றத அந்த வச்ச நபர்கிட்ட இருந்து பார்க்கும்போதே நமக்கு தெரியும். அவர் ஓகே இந்த முகூர்த்த சாஸ்திரம் பற்றி இவ்வளோ தூரம் படிச்சிருக்காரு, ஒரு முகூர்த்தம்னா எப்படி நல்லா வைக்கணுன்றது அவருக்கு கண்டிப்பாக தெரிந்திருக்கிறது அப்படின்னு. பொதுவாக அவர் திருமணம்லாம் பார்த்தீங்க அப்படின்னா 7-8 காட்டம் சுத்தமாக இருக்கா, ஓகே வச்சுடுங்க அப்படின்னு நிறைய ஜோசியர்கள் சொல்லுவாங்க. சில பேர் இன்னும் நான் பார்த்துருக்கேன், இந்த பாம்பு பஞ்சாங்கலையோ இல்லை நம்ம கேலண்டர் வீட்டில் இருக்கிற பஞ்சாங்கம் வச்சு ஓகே இந்த டைம் நல்லா இருக்கு அப்படின்லாம் நிறைய பேர் சொல்கிறவங்க இருக்காங்க. பட் இந்த மத்தியில் ஒரு நல்ல சிறந்த ஜோதிடர் தான் இந்த ஒரு டைமிங்கை வச்சிருக்காரு. அவர் வச்ச அந்த விருச்சிக லக்னத்தில் பார்த்தீங்கன்னா சனி, செவ்வாய், சந்திரன் மற்றும் சுக்ரன் 4 கிரகங்களும் சொந்த வீட்டில் இருக்காங்க. இது நிஜமாவே நல்ல விஷயங்கள். முக்கியமாக கேந்திர திரிகோண ஸ்தானத்தில் பார்த்தீங்கன்னா நிறைய கிரகாதிபதிகள் இருக்காங்க. முக்கியமாக பார்த்தீங்கன்னா இதில் செவ்வாய் மட்டும்தான் 6ஆம் வீட்டில் இருக்கு. அது தவிர பார்த்தீங்க அப்படின்னா குரு, புதன், சுக்ரன் மற்றும் சூரியன் பார்த்தீங்க அப்படின்னா 7ஆம் வீட்டாகிய ரிஷபத்தில் இருக்காங்க. ஸோ இந்த முறை மோடி அவர்களுக்கு பார்த்தீங்க அப்படின்னா நல்ல சக்ஸஸ் இருக்கும். அவர் நினைக்கிற விஷயங்கள் எப்படி எல்லாமே மாற்ற வேண்டும் அப்படின்னு நினைக்கிறார். அந்த மாற்றத்தை எல்லாமே கொண்டு வருவதற்கு மக்கள் உறுதுணை கொடுப்பார்கள். மற்றும் அந்த கட்சி நபர்கள் பார்த்தீங்கன்னா ஒரு நிறைய சப்போர்ட் கொடுத்து அந்த ஒரு விஷனை ஒரு இம்ப்ளிமெண்ட் பண்ணுறதுக்கு என்ன ஒரு மீன்ஸ் தேவையோ அதுக்கு நின்று பண்ணி கொடுப்பாங்க. அண்ட் அதே மாதிரி பார்த்தீங்க அப்படின்னா வரும் ஆட்சியில் ஸ்டாக் மார்க்கெட் நல்லா இன்க்ரீஸ் ஆகிட்டே போகும். சென்செக்ஸ் ரேட் எல்லாமே இன்க்ரீஸ் ஆகும். அண்ட் அதே மாதிரி பார்த்தீங்கன்னா அந்த ஸ்டாக்ஸ் கரெக்ட் ஆகிறதுக்கும் சான்சஸ் இருக்குது. முக்கியமாக தங்கம் விலை ஏறும். அண்ட் அதே மாதிரி இந்த எக்கானமி, அதாவது இப்போது பொருளாதாரம் சம்மந்தப்பட்ட விலைகள் எல்லாமே குறையும். அண்ட் அதே லெவலில் மெயின்டைன் ஆகும், பெரிய லெவலில் இன்க்ரீஸ் ஆகாது. இன்ஃப்ளேஷனும் பார்த்தீங்கன்னா ஓரளவுக்கு குறைந்து இருக்கும். இந்த முறை மோடி அவர்களுக்கு பார்த்தீங்க அப்படின்னா எதிரிகள் அப்படின்றது செவ்வாய் கரெக்டாக 6ஆம் வீட்டில் இருக்கும்போது, சொந்த வீட்டில் இருந்தாலும் 6ஆம் வீட்டில் இருக்கிறதுனால சவுத் நம்ம தமிழ்நாடோ இல்லை சவுத் ஆஃப் இந்தியா சம்மந்தப்பட்ட இடத்துலேருந்து நிறைய பிரச்சனைகள் இருக்கும். அவர்களுக்கு அந்த இடத்துல பார்த்தீங்கன்னா ப்ராப்ளங்கள் வருவதோ இல்லை அந்த இடத்துல சம்மந்தப்பட்ட பிரச்சனைகள் அவர்களுக்கு நிறைய கொடாய்ச்சல் கொடுப்பதோ அப்படின்றது இருக்கும். ஸோ அதுக்கு தேவையான நெசசரி மீன்ஸ் எடுப்பாங்க. அண்ட் அதே மாதிரி பார்த்தீங்க அப்படின்னா இதுக்கு அடுத்த முகூர்த்தத்தில் தான் பார்த்தீங்க அப்படின்னா, அதாவது தனுசு லக்னத்தில் தான் மற்ற அமைச்சர்கள் எல்லாமே பார்த்தீங்க அப்படின்னா ஒரு ஸ்வேரிங் இன் பண்ணாங்க. ஸோ அவங்க டைமிங்கை பொறுத்த வரைக்கும் அவங்களுக்குமே பார்த்தீங்கன்னா இந்த நல்ல முகூர்த்தத்தை தான் எடுத்திருக்காங்க. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் அவங்களுக்கு சில கிரகங்கள் 6ஆம் வீட்டில் இருக்கிறதுனால மைல்டு டென்ஷன்ஸ் இருக்கும். அண்ட் நிறைய இப்படி ஆகிடுமோ அப்படி ஆகிடுமோ இப்படி ஆகிடுமோன்னு டென்ஷன்கள் தான் அதிகமாக இருக்கும். பட் அந்த ஒரு எக்ஸிக்யூஷன் பண்ணணும், இல்லை ஒரு விஷயத்தை கடகடன் முன்னாடி கொண்டு மக்களுக்கு சேர்க்க வேண்டும் அப்படின்னா அவர்களுக்கு அந்த எக்ஸிக்யூஷன் எல்லாத்துலேயும் சூப்பர்பான ரிசல்ட் இருக்கும். ஸோ இந்த முறை அமைச்சர்களுக்கு கொஞ்சம் டென்ஷன் இருக்கும். மோடி அவர்களுக்கு பார்த்தீங்கன்னா அந்த சவுத் ஆஃப் இந்தியாவில் டென்ஷன்ஸ் இருக்கும். அதை தவிர பார்த்தீங்கன்னா இது மிகவும் சிறந்த ஹாரோஸ்கோப் அப்படின்றத சொல்லலாம். ஸோ இந்த வாட்டி நிறைய பேர் சொல்கிற மாதிரி இல்லாமல் மோடி கண்டிப்பாக 3வது டேர்ம் ஆஃப் சீஃப் பிரைம் மினிஸ்டர் பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக அவர் முடித்து விடுவார். இதுவரை நீங்கள் ஹிஸ்ட்ரி எடுத்து பார்த்தீங்கனாலே இவர் தான் 3rd டைம் வந்திருக்காரு. ஸோ ஃபஸ்ட்டு ஜவஹர்லால் நேரு, 2வது இந்திரா காந்தியோடைய ரெக்கார்டை ஜவஹர்லால் நேருவால் கூட பீட் பண்ண முடியலை. ஏன்னா அவங்க பார்த்தீங்கன்னா கரெக்டாக அந்த ராஜீவ் காந்தி இறந்த நேரத்தில் ஒரு 400 ஓட்ஸ் கிட்ட எடுத்திருக்காங்க. ஸோ அந்த மாதிரி பிஜேபி எய்ம் பண்ணாங்க. பட் இந்த வாட்டி அந்த அளவுக்கு பர்ஃபார்ம் பண்ண முடியாட்டியும் அவர்கள் ஜெயித்து விட்டார்கள். அண்ட் மோடி பார்த்தீங்க அப்படின்னா எந்த அளவுக்கு ஜவஹர்லால் நேரு மாதிரி
அவர் நிறைய ரெக்கார்ட்ஸ் பீட் பண்ணுவார். அண்ட் அதே மாதிரி இந்தியாவை ஒரு நெக்ஸ்ட் பெஸ்ட் பொசிஷனுக்கு கண்டிப்பாக இந்த முறை அவரால் கொண்டு சேர்க்க முடியும். அண்ட் இதே மாதிரி நிறைய அரசியல் சம்மந்தப்பட்ட விஷயங்கள், இல்லை பொருளாதாரம் சம்மந்தப்பட்ட விஷயங்கள், இல்லை உலகத்தில் என்ன நடக்குதோ அதை பற்றி நீங்கள் தெரிஞ்சுக்கணும், அண்ட் அதோடைய அஸ்ட்ராலஜிக்கல் ப்ரிடிக்ஷன்ஸ் நீங்கள் பார்க்கணுன்னா கண்டிப்பாக நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அனைத்துடன் அடுத்த வீடியோவில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.